ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ரொம்பவே டேஸ்டியான வெங்காய ரசம் தான் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சைடு நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா வெடித்து வந்த பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகா நல்லா வறுத்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரசத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயில், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவு வதங்குதோ அந்த அளவு ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் வதக்கி விட்ட பிறகு புளி கரைச்சலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுலேருந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம பூண்டு மிளகு ரசம் தக்காளி ரசம்லாம் வைக்கும்போது கொதிக்க விட மாட்டோம். ஆனால் இந்த ரசம் நல்லா கொதித்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா போட்டுக்கோங்க. நம்ம தக்காளி எதுவும் சேர்க்கலை, அதனால் புளி ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூப்பராக ஒரு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு வெங்காய ரசம் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இது கூட சிம்பிளாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா ஒரு அப்பளம் வத்த வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.